படத்துல வார்ட்ரோபுக்கு பின்னால ஒரு உலகமே இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்போம். ஆனா அந்த படம் வெளியாறதுக்கு பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே அதே போல சுரங்க நகரம் ஒண்ணு துருக்கியில இருந்தது உங்களுக்கு தெரியுமா? வாங்க வழக்கம் போல உள்ள போய் பார்ப்போம். 1963ல துருக்கி நாட்டோட டெரிங்யூ நகரத்துல தன்னோட அறைய புதுப்பிக்கிற பணியில ஈடுபட்டிருந்த நபர் சுவருக்கு பின்பக்கம் ஏதோ வழி இருக்கிறத உணர்ந்து அங்க போய் பாக்குறாரு. அந்த வழி ஒரு குகை பாதை மாதிரி நீளமா போனதை பார்த்து ஆச்சரியம் அடைகிறாரு. அதுதான் டெரிங்யூ பாதாள நகரம். மிகப்பெரிய பாதாள நகரம், 85 மீட்டர் ஆழம், 18 கீழடுக்குகள், சென்னை நகரத்துக்கு இணையான பரப்பளவுல. நல்லா கேட்டுக்கோங்க, சென்னை மாவட்டம் இல்ல, சென்னை நகரத்தோட பரப்பளவு. 20,000 பேர் வர தங்குற வசதி, சூரிய ஒளி, காத்துக்கான துளைகள், அண்டை நகரங்களுக்கு போக சுரங்க பாதைன்னு பல ஆச்சரியங்களையும் மர்மங்களையும் மறைச்சு வச்சிருக்கு டெரிங்யூ. சரி, எதற்காக இந்த டெரிங்யூ பாதாள நகரம்? வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமா? துருக்கி நாட்டோட நவ்செஹிர் மாகாணத்துல அமைஞ்சிருக்கிற நகரம் தான் இந்த டெரிங்யூ. பைசாந்திய பேரரசுன்னு இப்போ அழைக்கப்படுற ரோம பேரரசின் நீட்சி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மத்திய கிழக்கு நாடுகள்ல ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய இஸ்லாமியர்களோட பல்வேறு போர்களை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. அவங்கள்ட்ட இருந்து கிறிஸ்தவர்கள் தங்களை பாதுகாத்துக்க டெரிங்யூ பாதாள நகரத்தை பயன்படுத்திருக்கலாம்னு ஆய்வுகள் சொல்லுது. துருக்கியின் கப்படோசியா நகரத்துல கிமு 7-8ஆம் நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த பிரஜையன்கள் எனப்படும் பழங்கால இந்தோ ஐரோப்பா மொழி பேசும் இனத்தினர் தான் டெரிங்யூல பாதாள நகரத்தை உருவாக்குனதா வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது. எந்தவித தொழில்நுட்ப வசதிகளும் இல்லாத காலத்துல இவ்வளவு பெரிய நிலத்தடி நகரத்தை கட்டமைக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல. எரிமலை பாறை குழம்புகள் ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி மெல்லிய கற்களா உருமாறும். அப்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட எரிமலை வெடிப்பின் சாம்பல்கள் துருக்கி நாட்டோட நிலப்பரப்புல படிந்து மெல்லிய கற்களா மாறி இருந்துச்சு. எளிதில உடையும் தன்மை கொண்ட அந்த பாறைகளை எளிய கருவிகள் மூலமாவே உடைச்சு பூமிக்கு அடியில தேவைக்கேற்ப இந்த நகரம் உருவாக்கப்பட்டிருக்கு. எதிரிகள் தேர்ந்து தப்பிக்கிறது ஓகே, உணவு, நீர், ஆக்சிஜன் எல்லாம் இவ்வளவு பண்றோம், இத பண்ண மாட்டோமா? உணவுப் பொருட்களை பாதுகாத்து வைக்க பல துளைகள் அமைச்சு அதுல தானியங்களை சேகரிச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்போ புகை வெளியேறுமே, அதுக்கு தனியா சிம்னி வசதி கூட இருந்துச்சு. இதுதான் அவங்க தங்களோட நிலப்பரப்பை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்றதுக்கான உதாரணம். ஏன்னா சமைக்கும் போது வெளியாகிற புகையை வச்சு எதிரிகள் தங்களோட மறைவிடத்தை கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால சிம்னிகளை பாறைகளுக்கு நடுவுல கிடைமட்டமா அமைச்சிருக்காங்க. மேலும் இந்த பாறைகள் புகையை உறிஞ்சிக்கிற தன்மை கொண்டது முக்கிய ட்விஸ்ட். அது மட்டும் இல்ல, பெரும்பாலும் இரவு நேரத்துல சமைக்கிறதையும் வழக்கமா வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம கால்நடைகளை கட்டி வைக்க தனி இடங்களும் அமைக்கப்பட்டிருந்துச்சு.
பாதாள நகர்ல ஷாஃப்ட் எனப்படும் சுரங்க வாயிலா தங்களை விட பல அடி ஆழத்துல இருக்கும் ஆழ்துளை கிணறுகள்ல இருந்து நீர் ஆதாரத்தையும் சாத்தியப்படுத்திருக்காங்க. நீரை கீழே இருந்து எடுத்தது போல காத்த மேல இருந்து, அதாவது வெண்டிலேஷன் குழாய்க்கென 70 அடி உயரத்துக்கு துளையிட்டு ஆக்சிஜனையும் கீழே வர வச்சாங்க. ஒருவேளை எதிரிகள் நுழைஞ்சிட்டா அவங்கள தடுக்க, அவங்க வேகத்தை குறைக்க ஏதுவா பாதைகள் மிகவும் குறுகியதாவும் பல இடங்கள் உயரம் குறைவாவும் அமைச்சிருக்காங்க. உடல் தடிமனா இருக்கிற எதிரிகளை தடுத்து நிறுத்தவும் படையா வரும் எதிரிகள் ஒன்றன் பின் ஒன்றா மட்டுமே வர முடியும். மேலும் 600 கிலோ எடையுள்ள பாறைகளை கதவு போல பயன்படுத்தி 18 தளங்கள்ல ஒவ்வொன்னையும் தனித்தனியா அடைச்சு எதிரிகள் தங்களை நெருங்க முடியாதபடி பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பாதாள நகரத்தை உருவாக்கியிருக்காங்க. தேவைகள் மட்டும் இல்ல, இதுல ஏராளமான வசதிகளும் இருந்துச்சு. அப்படி என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவாலயம், பிள்ளைகளுக்கு பள்ளி, வைன் தயாரிக்க தனி இடம், மணமுடித்த இளஞ்சோடிகளுக்கு தனி அறை, ஆபத்து காலங்கள்ல வீடுகள்ல இருந்து நேரா குகைக்கு வரும் வழின்னு இங்க சகல வசதிகளும் இருந்திருக்கு. இது எல்லாமே தற்போதைய நவீன தொழில்நுட்பங்கள் துளியும் இல்லாத கிமு 8ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டுச்சு. இதனாலதான் 1985ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்கள் பட்டியல்ல டெரிங்யூவின் அண்டர் கிரவுண்ட் சிட்டியை இணைச்சு அங்கீகரிச்சிருக்கு. இப்போ பிரபல சுற்றுலா தலமா இருக்கிற டெரிங்யூ பாதாள நகரத்தின் பல பகுதிகள் அரசால அடைக்கப்பட்டுச்சு. அதே போல கேமாக்லி, கபடோசியா போன்ற அண்டை நகரங்கள்ல இருக்கிற சுரங்க நகரங்களுக்கு டெரிங்யூல இருந்து இருந்த பாதைகளும் அடைக்கப்பட்டு விட்டதா சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.